என்ன என்ன ஒன்றா பண்ணுங்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் என் ரசிகை மேலே கையை வச்சிங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தளபதி நேற்று ஆஃபீஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஆஃபீஸில் 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டாருங்க. எப்படி 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டார், ஃபுல் சரக்கில் படுத்து தூங்கிடுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று. ஆனால் 6 மணிக்கு மேலேயும் சும்மா கில்லி மாரி வெளியே வந்தார் பாருங்க. வந்து ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் ரசிகையை நீங்கள் தப்பாக பேசுகிறியா, திமுகவிலேருந்து ஒரு ரசிகரை ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காரு, என்னுடைய ரசிகரை நீ தப்பாக பேசுகிறியான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ரசிகர் மேலே மிகப்பெரிய அன்பு வச்சுருக்காருங்க அவர். உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் எவ்வளோ அவதூறு சொன்னீங்க, அவர் எதுக்குமே பதில் சொல்லலை. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் ரசிகரை பற்றி நீங்கள் பேசுனீங்க, கன்ஃபார்மாக நான் வருவேன். எப்படி என் ரசிகரை பற்றி நீங்கள் பேசிங்கன்னா கன்ஃபார்மாக நான் வருவேன்ற மாதிரி நேற்று போலீஸ் ஆஃபீஸில் போய் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவிலேருந்து ஒரு செய்தி பேச்சாளர் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டாங்க. அதில் பெண்களை பற்றி தப்பாக பேசியிருப்பார். அதை ஒரு மிகப்பெரிய அறிக்கையாக, தேர்தல் அறிக்கை மாரி இது ஒரு மிகப்பெரிய அறிக்கை மாரி எடுத்து போய் கொடுத்துருக்காரு. என் கூட இருக்கிற பெண்களை, என் தங்கையை, என் அக்காவை எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம், என்றைக்குமே அவங்க என் கூட பிறந்தவங்க மாதிரி. அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அவர் மேலே எவ்வளோ அவதூறு தெரியுங்களா. சின்ன சின்ன சின்னிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் பேசிட்டாங்க. நான் அவரை பற்றி தப்பாக என்னென்னமோ பேசிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அந்த மனுஷன் வாயே திறக்கலைங்க. ஆனால் அவர் கூட இருந்த அந்த பெண்ணை மட்டும் தப்பாக பேசினாங்க. அவர் கூட இருக்கிற அந்த தோழிகளை தப்பாக பேசின உடனே கிளம்பிட்டாருங்க. ஆனால் அதே சமயம் 6 மணிக்கு மேலே நான் வெளியே வரமாட்டாங்க சொல்லிட்டு நிறைய பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனி டைமு சரக்கில் தாங்க இருக்கிறார் அவர், எப்போ பார்த்தாலும் சரக்கு போட்டுகிட்டே இருப்பாருங்க, சரக்கு இல்லைனா இருக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம், அப்படிலாம் அவர் இல்லைங்க. அவர் எப்படிங்க ஒரு சரக்கு போட்டுட்டு எனி டைம் இருப்பார்? அவரை போய் இப்படி தப்பாக பேசுகிறீங்களே நியாயமா? ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்துட்டார், ஆனால் அந்த அரசியலுக்கு வந்ததுலேருந்து தான் அவர் எல்லா ரூபத்துலேயும் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. அப்படி அவர் என்ன பண்ணார்லாம் எனக்கு தெரியல. நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு மக்களுக்கு. ஆனால் அந்த நல்லது பண்ண விடாமல் எவ்வளோ அவதூறு தெரியுங்களா. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எடுத்து பேசிட்டாங்க. அவருடைய பொது வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டாங்க. இவங்க கூட தொடர்பு இருக்காங்க, அவங்க கூட தொடர்பு இருப்பாங்கன்னு. ஏன்னா சமீபத்தில் திரிஷா மேடம் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாக கூட வந்திருக்கலாம். ஆனால் அதையும் இந்த ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க மேலேயும் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே தப்பானா எப்படிங்க? ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காரு. வரப்போதும் அவருக்கு இவ்வளோ அவதூறு கொடுக்கும்போது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாருங்க. கன்ஃபார்மாக அவர் ஒரு விஸ்வரூபமாக வரப்போகிறாருங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், தேர்தல் அறிக்கைலாம் சும்மா சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அதிவேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து 234 தொகுதியில் வேட்பாளர் அனைவருமே கூட்டு அறிமுகப்படுத்த போகிறார் பொதுவெளியில். ஏன்னா வேட்பாளர் போட முடியாது, அவங்களுக்கு வேட்பாளரே இல்லைங்க நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு 234 தொகுதியிலையும் சும்மா அருமையான வேட்பாளர்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க, வெற்றி எங்களுக்கு தான், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் ஆதரிங்க பார்க்கலாம். அவரும் ஒரு சின்ன நல்லது பண்ணணும் தானே வராரு, அவர் கொஞ்சம் ஆதரிங்களா பார்க்கலாம். நன்றி.